ஆக்கினாப்பட்டி கிராமத்தில் பரமசிவன் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ பரமேஸ்வரன் வீடுக்குள்ளே போனாலே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு தான் போகிறோம் அளவுக்கு இருக்குது வீடு. ஸோ இவருக்கு வந்து நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவருடைய வீடியோ பார்த்தேன் நான். எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 பசங்க ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னு கேட்டார். அப்புறம் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே இவர் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஸோ இவர்கிட்ட டிராக்டர் கொடுத்துருக்கேன். ஒரு டிராக்டர் உங்கள் குடும்பத்தில் இவர்கிட்ட நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் பயன்படுத்தின அந்த டைம் போக இந்த கிராமத்தில் யாரெல்லாம் வந்து டிராக்டர் கேட்குறாங்களோ ஃப்ரீயாக கொடுக்கணும். ஆனால் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, எந்த இடத்துல போய் நான் டிராக்டர் கொடுத்தாலும் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அந்த கிராமத்தில் அவங்க பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்க யாருன்னா வந்து கேட்டால் கூட அந்த டிராக்டர் ஃப்ரீயாக கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு யூஸ் ஆகுறதுன்றது எல்லாருக்கும் பயன்படுத்தணுன்றது தான் இதோடைய நோக்கம். மே 1 மாற்றம்ன்ற ஒரு சேவையை ஆரம்பித்தேன். அது ரொம்ப நல்லபடியாக நல்லா போயிட்டுருக்கு. 10 டிராக்டரில் சென்னையில் வர வச்சு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தோம். இது 2வது டிராக்டர். அது வந்து கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்போவுமே நான் மாற்றம் என்ற அமைப்பு கீழே ஒரு 5 வாசகம் எழுதியிருக்கேன். மாற்றம் போதுமென்ற எண்ணம், தன்னலமற்ற சேவை, சேவையே கடவுள், வாழ்வும் வாழ வைப்போம், இதுவே நம்ம தர்மம். போதுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது. இந்த உலகத்தில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு போதுன்ற எண்ணம் மட்டும் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் கஷ்டமே பட மாட்டாங்க. எனக்கு இது போதும்னா மற்றவங்களுக்கு வாழ வைக்கலாம், எனக்கு இந்த சாப்பாடு போதும்னா மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், நான் நல்லா இருக்கேன் நீயும் நல்லா இருன்னா எல்லாரையும் வாழ வைக்கலாம். ஏன்னா அந்த போதுன்ற எண்ணம் வரணும். வேணும்னு நினச்சோன்னு வச்சிங்களேன், அது வந்து எவ்வளோ தான் கொடுத்தாலும் பத்தாது. அவங்க சேர்த்துப்பாங்க, தரத்தரால் சேர்த்துப்பாங்க, பேரனுக்கு சேர்த்துப்பாங்க, பிள்ளைக்கு சேர்த்துப்பாங்க, எல்லாருக்கும் சேர்த்து வச்சு கடைசியில் அவங்களே போய் சேர்ந்துருவாங்க. எத்தனை பேர் போய் சேர்ந்துருக்காங்க நம்ம அப்படி பார்த்துருக்கோம். ஸோ எவ்வளோ வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஆசை அதிகமாக இருக்கும். ஆசை அதிகமாக இருக்கிற இடத்துல சுயநலம் அதிகமாக இருக்கும். ஸோ போதுன்ற இடத்துல தான் வந்து ஒரு அன்பு இருக்கும், ஒரு வீரம் இருக்கும். நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு வந்து என்னால் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்கல்ல, ஸோ அவர்கிட்ட வீரம் இருக்கும். அந்த மாதிரி வீரர்கள் தான் என்னுடைய இப்போது பாய்ஸ் வளர்ந்து வந்திருக்கிற அந்த படிச்சிருக்கிற பாய்ஸ். ஏன்னா சின்ன வயசில் நான் படிக்க வச்ச பசங்க இப்போது பெரியவங்களாகி அவங்க வந்து சமூகத்துக்கு சேவை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் சேவை பண்ண வராங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க என் கையில் வந்து கொடுக்கணும் இல்லை, அங்கங்கே இருந்து நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சேவையை பண்ணுங்கள். போதும்னு நினைங்க, எல்லாரையும் வாழ வைக்கலாம். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ.